தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் வந்து நாளைக்கு வந்து துவங்க போகுது. ஓகேவா? அந்த துவங்க போகிற டெஸ்ட்டில் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? வெஸ்ட் இண்டீஸ் இப்போ ஒரு ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் ஆடினாங்க. ரெண்டாவது டெஸ்ட்டில் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ஓரளவு ஒரு 50, 100 ரன்னு, ஒரு 200, ஒரு 180 ப்ளஸ் டார்கெட் இருந்தால் கண்டிப்பாக இந்தியா தோற்றுருப்பாங்க. நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. இது சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சுக்கு நீ ஏன்டா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஓகேவா? அதுக்கான ரீசன், வெஸ்ட் இண்டீஸே ஓரளவு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ககிசோ ரபாடா இருக்கார், மார்க்கோ யான்சன் இருக்கார், ஐடம் மாக்ரம், ஸ்டப்ஸ், டுவல் ப்ரூவிஸ், முல்டர் எல்லாருமே உள்ளே வரதுனால கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் லாஸ்ட் இயர் நியூசிலாந்து 3-0 அப்படின்னு அடிச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி கூட நடக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா. எல்லாருடைய மைண்ட் தாட்டும் T20 வேர்ல்டு கப் படித்தோம், இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் படித்தோம், ஒரு ஜோக்கரான டீம் அப்படின்னு நினச்சாலுமே WTC அவங்களும் அடிச்சிருக்காங்க. ஒரு இம்பேக்டபுளான ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ்லாம் நிறைய ஆடுறாங்க. ஒரு பாசிட்டிவாக நிறைய கொண்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களால ஒரு லக் என்னென்னா அப்படின்னா, ஃபைனல் வந்து நிறைய முறை தோற்று போகிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நாம் இந்தியா ஸ்குவாடை வந்து பார்த்துருவோம். ஓகேவா? சுப்மன் கில் கேப்டன்சி மெட்டீரியல் 3 ஃபார்மேட்டு நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் தான் ஆட போகிறாங்க. நல்ல பேஸ் அண்ட் ஸ்விங் இருக்கும். இன் ஸ்விங், அவுட் ஸ்விங்லாம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நல்ல பவுலர்ஸுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு. சுப்மன் கில்லை பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்குவாடாக இருந்தாலுமே நல்ல ஒரு ஆப்போசிட்டில் மார்க்கோ யான்சன், ரபாடா இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி பவுலிங் அட்டாக் இருக்கிறதுனால கண்டிப்பாக தடுமாறுவார் நான் எதிர்பார்க்குறேன். இந்தியன் அகமதாபாத்தில், ஏன்னா வந்து இப்போது அகமதாபாத்தில் மட்டும்தான் நல்லா ஆடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்தியன் டீம் வந்து இந்தியாவில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் அதர்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ஆட போகிறாங்க அப்படின்னா, இந்தியன் டீமுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் என்னவோ, அவங்கள்ட்ட என்ன ஒரு ஹெல்த்தியான ஒரு இது என்ன அப்படின்னா, ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவான். ஸ்பின்னர்ஸை வச்சு தான் மண்ணை வந்து பிளாக் சாயில், ரெட் சாயில் இந்த மாதிரி நிறைய மாற்றி கொடுத்து ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். பட் ஆனால் இந்த முறை பேசர்ஸுக்கு அட்வான்டேஜ் மாரி பிச் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சுப்மன் கில் ஒரு மேபி ஒரு 50-60 ரன் அடிக்கலாம் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து. ஓகேவா? ரிஷப் பண்ட் துணை கேப்டன், சூப்பரான பிளேயரு. ஆனால் ஒரு சில அந்த இன்டென்ட் காட்டுறாரு. இன்டென்ட் காட்டின உடனே அவர் எப்போ அவுட் ஆவார்னே சொல்ல முடியாது. ககிசோ ரபாடா ஒரு நல்ல பேட்டில் கண்டிப்பாக இருக்கும். ரிஷப் பண்ட்டும் சுப்மன் கில்லும் சேம் ஆப்ஷன் தான். பட் ஆனால் விக்கெட் கீப்பிங் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ரிஷப் பண்ட்டு நல்ல ஒரு கேப்டன்ஸ் மெட்டீரியலாக வந்து பார்க்கலாம் நிறைய ஒரு ப்ரிவியூவில். ஓகேவா? யஷஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல். ஜெய்ஸ்வாலை பொறுத்த அளவுக்கு ஒரு 5 டெஸ்ட் சீரிஸ் நடக்குது அப்படின்னு, 5 டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னா ஒரு 2 மேட்ச் ஒரு 200 அந்த மாதிரி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர். எல்லா மேட்சும் ரன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸ்ட்ரைக் ரேட்டை ஒரு 80+, 70+ வச்சு ஒரு ரன்ஸை வந்து 4, 6 கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. மினிமம் ஒரு 100 ரன் எதிர்பார்க்கலாம் 2 இன்னிங்ஸ்லையும். KL ராகுல் நல்ல ஒரு பிளேயர், கீப்பம் காம் பிளேயர். ஜெய்ஸ்வாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. எப்படின்னா நல்லா ஆடுவார். ஒரு 70 பாலுக்கு 20 ரன் அந்த மாதிரி ஒரு 30-40 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர். ரன்ஸ் மேக்கப் பண்ணுவார். எல்லா மேட்சஸும் கிடையாது. மினிமம் ஒரு 60 ரன்னு 55 ரன்னு வந்து எதிர்பார்க்கலாம் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து. சாய் சுதர்சன் நிறைய அவர்கிட்ட ஒரு வீக்னஸ்லாம் தெரியுது. நல்லா பியூட்டிஃபுல்லாக T20 ஃபார்மேட்டில் நல்லா ஆடுறாரு. கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு சில இந்த ஃபுட் ஒர்க்கில் கொஞ்சம் மைனஸ் இருக்குது சாய் சுதர்சன். மேபி வந்து ஒரு ஃப்யூச்சரில் பார்க்குறதுனால சுப்மன் கில், சாய் 2 பேருமே குஜராத்தில் இருக்கிறதுனால பேக் போனால் இன்னும் பூஸ்டப் பண்ணும்போது சாய் சுதர்சன் நல்ல ஒரு கிரிக்கெட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு இம்பேக்டபுள் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, படிக்கல் வாய்ப்பு இருக்காது, வாய்ப்பு மறுக்கப்படும். ஜூரலும் அந்த இதில் ஸ்குவாடில் இருப்பார், 11ல் இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கிரிக்கெட்டரு, சிங்கிள் ஹேண்டடாக எடுத்துகிட்டு போகக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஜடேஜா வர்சஸ் RR, அது நான் அடுத்த வீடியோ போடுறேன். அவர் கேப்டன்சி கேட்டிருக்காரு ஜடேஜா வந்து, அதை நான் என்னென்ன அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். 2 பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்குது. மினிமம் ஒரு 90-100+ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவார்.
வாஷி கண்டிப்பாக ஸ்குவாடில் இருந்தாலும் கண்டிப்பாக 11ல் இருப்பார். ஃபார்ம் சூப்பராக இருக்குது. T20 டெஸ்ட்டு அடுத்து ஓடியிலும் கம்பேக் கொடுத்து நல்ல ஒரு 3 ஃபார்மேட் பிளேயராக வந்து வருவார். இவரையும் சிஎஸ்கே கேட்டு பார்த்தாங்க. ஜிடி ஆஷிஷ் நேராக கொடுக்கல. ஓகே, இது நான் வந்து ஐபிஎல்ல சொல்கிறேன் இது. ஓகேவா? ஜஸ்பிரீத் பும்ரா மினிமம் 10 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லையும் எடுத்துருவார். அக்ஷர் பட்டேலுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். நிதிஷ்குமார் ரெட்டி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. சிராஜ், குல்தீப் யாதவ், ஆகாஷ்தீப் இதில் சிராஜ் கண்டிப்பாக ஆடுவார். குல்தீப் யாதவ் நம்ம மேபி லைனப் வரும்பொழுது ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருந்தால் பிச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். 4th டேயில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு 150, 180 நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது இந்தியன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிஷப் பண்ட் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. ஜெய்ஸ்வால், கேஎல், ஜடேஜா, வாஷி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களாம் இம்பார்ட்டன்ஸ் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவில் வருவோம். டெம்பா பவுமா கேப்டன். பவுமா மினிமம் 40 ரன் போத் இன்னிங்ஸ்லையும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் அவ்வளோதான் அடிப்பார். பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துருவார். டெவல் ப்ரூவிஸ் ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கப்பட்டாரு. ஒரு வெள்ளை சட்டை போட்டுன்னு நினைக்க மாட்டார். ஒரு பச்சை கலர் அந்த மாதிரி போட்டு 4-6 அடிப்பார். அவர் T20 மூடுக்கு வந்தால் ஒரு 50 ரன், அப்படி இல்லைன்னா எளியாக விக்கெட் விட வாய்ப்பு இருக்கும். மார்க்கோ யான்சன் மினிமம் ஜஸ்பிரீத் பும்ரா, மார்க்கோ யான்சன் கேப்டன்சி மெட்டீரியலாக பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக 10 விக்கெட் கண்டிப்பாக எடுத்துருவார். லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்டு அண்டு நல்ல பேஸ் அண்ட் ஸ்விங்கு நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஓகே, பேட்டிங்லையும் மினிமம் 30 ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். எய்டம் மாக்ரம் பேக் போன், சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பேக் போன். கண்டிப்பாக நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு WTC ஃபைனலில் ஒரு 100 அடித்தார். பவுமாவோட நல்ல பார்ட்னர்ஷிப்பு. பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத. ஏன்னா இந்தியன் ஸ்குவாடில் மடிக்கும் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா குல்தீப் யாதவ் அந்த நல்ல சூப்பராக போடும்போது விக்கெட் வந்து அவர்கிட்டேருந்து நிறைய மைனஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேசவ் மகாராஜ், ஹம்சாவுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது, தெரியல. கேசவ் மகாராஜ் கண்டிப்பாக லைனப்பில் இருப்பார். கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருந்த மாதிரி இருந்தால் மகாராஜை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு நல்லாவே வந்து தூக்கி போடுவார். நல்ல டேர்னாக இருக்கும். ஓகே, முன்னாள் இந்தியன் பிளேயர் தான். ஓகே, இந்தியன் பிளேயரும் கூட இந்தியாவோட சேர்ந்தவர் தான் அவர். ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்துருவார். விக்கெட் கீப்பிங்கில் உங்களுக்கு மார்க்கோ யான்சன், ரபாடா போகும்போது நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரிக்கல்டன் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேருமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே எடுக்கலாம். ஓகே, ஜோர்ஜி மினிமம் ஒரு 40லேருந்து 60 ரன் வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கும். அந்தமாரி ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் 100 கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கான்னா கொஞ்சம் கொஷின் மார்க்கு. முத்துசுவாமி இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட அவர் வந்து பிளேயர் ஆஃப் தி மந்த் அவார்டு வாங்கினார் ஐசிசியில். கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸை கன்வெர்ட் பண்ணலாம் மேபி லைனப்பில் இருந்தால். ஸ்டெப்ஸு கண்டிப்பாக லைனப்பில் இருப்பார். மினிமம் ஒரு 35லேருந்து ஒரு 60 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கும் போத் டென்னிஸ்லையும். ஏன்னா அவர் வரும்போது கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா, நிறைய ஒரு அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, வாஷி வரும்போது கண்டிப்பாக ஸ்டெப்ஸு தடுமாறுவார். போஸ்ட் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்க. சூப்பர் பிளேயர், ஆல்ரவுண்டர்ஸ் கெப்பாசிட்டி. மும்பையில் ஆடும்போது பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் நல்லா ஆடுவார். ஓகே, ரபாடா வீரனைக்கு வாய்ப்பு இருக்காது. ரபாடாவுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்தியா வர்சஸ் ரபாடா நல்ல ஒரு நிறைய ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக ரபாடாவும் மார்க்கோ யான்சன் அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களாம் இம்பார்ட்டன்ஸ் இங்கே வந்து இருப்பாங்க. முல்டர் அவர் தெரியும், 300க்கு மேலே அடித்தார். ஓகே, இப்போ கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 400 சேஸ் பண்ணி தாண்டி போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணார். நல்ல ஒரு ரன்ஸ் வந்து அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. முல்டர் இந்தியன் கண்டிஷன்ஸில் எப்படி ஆடுவாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஹேர்மருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகே, ஓவரால் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கோ யான்சன், எய்டம் மாக்ரம், ரிக்கல்டன், கேசவ் மகாராஜ், ட்ரம் கார்ட்விக்கு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு, முத்துசுவாமி, கைகிசோ ரபாடா இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுடைய கருத்து யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ஆர் கேப்டன்சி வந்து ஜடேஜா கேட்டிருக்காரு. அதே போல் ஷர்துல் தாக்கூர் LHGலேருந்து எம்ஐக்கு வந்து வந்திருக்காரு. நிறைய நியூஸஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.